விஜய் அரசுக்கு டெல்லி வைக்கும் செக். ரகசிய ஃபைல்களை திரட்டும் பாஜக. அமித்ஷா கையில் குடுமி. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய நிலையில, டெல்லி பாஜக தலைமை அந்த கட்சியோட நடவடிக்கைகளை உன்னிப்பா கண்காணிக்கவும், தேவையான நேரத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கவும் ஒரு ரகசிய உத்திய வகுத்திருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஆபரேஷன் ரேடார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த திட்டத்துக்கு கீழ மத்திய புலனாய்வு அமைப்புகள் அப்புறம் வரித்துறை மூலமா விஜய் உள்ளிட்ட தாவேகா தலைவர்கள் மேல பழைய அப்புறம் புதிய விவகாரங்களின் கோப்புகள தீவிரமா திரட்டிட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த கோப்புகள பயன்படுத்தி ஆரம்ப கட்டத்திலேயே அரசியல் அழுத்தம் கொடுத்து தாவேகா அரசு அவங்க விருப்பப்படி செயல்படாம தடுக்க முயற்சி எடுக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரோட பட நிறுவனங்கள் அப்புறம் வருமானம் தொடர்பான விவகாரங்கள் மத்திய அமைப்புகளோட கவனத்தை ஈர்த்திருந்தது. 2015வது வருஷம் வெளியான புலி திரைப்படத்தப்போ வருமான வரித்துறை நடத்தின சோதனைகள் பின்னாடி விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதம் உள்ளிட்ட வழக்குகள் இன்னைக்கும் நீதிமன்றத்துல இருந்துட்டு வருது. சமீபத்துல இந்த விவகாரத்துல பண மோசடி தடுப்பு சட்டம் கீழ புதிய அழுத்தங்கள் கொடுக்கப்படுறதா தெரிவிக்கப்பட்டது. அதே மாதிரி கரூர்ல தாவேகா நடத்தின பெரிய கூட்ட நெரிசல் தொடர்பான புகார்கள் சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாவும், கூட்ட மேலாண்மை குறைபாடுகள் பத்தின கோப்புகளும் டெல்லி சென்றடைஞ்சிருக்கிறதா உள் விவகாரங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பழைய வழக்குகளை மறுபடியும் தூசு தட்டி அரசியல் ஆயுதமா பயன்படுத்த டெல்லி திட்டமிட்டிருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. விஜய் மட்டும் இல்லாம தாவேகா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்ல இருந்து வந்து இணைஞ்ச சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் மாதிரியானவங்களோட பின்னணி விவரங்கள் தீவிரமா ஆராயப்பட்டு வருது. அவங்க மீதான சொத்து குவிப்பு புகார்கள், நிலுவை வழக்குகள், வருமான வரி விவகாரங்கள் அடங்கின ஒரு பெரிய ஃபைல் டெல்லியில ரெடி ஆயிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் சொல்லும்போது, மத்திய விசாரணை அமைப்புகள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோப்புகள் தாவேகா அரசு பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தா உடனடியா பயன்படுத்தக்கூடிய செக்மேட் ஆயுதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்துல பாஜக தன்னோட அடித்தளத்தை விரிவுபடுத்த முயற்சி பண்ணிட்டு வரக்கூடிய நிலையில, விஜயோட தாவேகா மாதிரியான ஒரு புதிய சக்தி வாய்ந்த சக்தி ஆட்சியை பிடிச்சிருக்கிறது டெல்லிக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கல. தாவேகாவோட கொள்கைகள் பாஜகவோட இந்துத்துவ அரசியலுக்கு மாறுபட்டவை அப்படிங்கறதால நேரடியா எதிர்க்காம ரிமோட் கண்ட்ரோல் முறையில கட்டுப்படுத்தக்கூடிய வியூகத்தை டெல்லி கையாள்றதா தெரியுது. கர்நாடகா, மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஆபரேஷன் தாமரை மாதிரியான நேரடி தந்திரங்களுக்கு பதிலா தமிழகத்துல மறைமுக அழுத்தம் அப்புறம் உளவு அரசியல் மூலமா கட்டுப்பாட்டை தக்க வைக்கக்கூடிய ஆபரேஷன் ரேடார் உத்தி வகுக்கப்பட்டிருக்கு. ஆட்சியோட ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரியான அரசியல் சட்ட அழுத்தங்கள் தொடங்கி இருக்கிறது. அடுத்த 5 வருஷங்கள்ல தமிழக அரசியல் களம் கடுமையான நிழல் யுத்தங்களுக்கு சாட்சியா இருக்கும் அப்படிங்கறத உணர்த்துது. மத்திய அரசோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் விஜய் தலைமையிலான தாவேகா அரசோட நிலைப்பாடு அமையும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கணிச்சிருக்காங்க.